நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதோட ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பபிள் டீ அப்படின்னாலே நம்ம மரவள்ளி கிழங்கு மாவுல தான் செய்வோம். ஆனா நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சே செம்ம டேஸ்டியான ஒரு பபிள் டீ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பபிள் மில்க் காஃபி செய்யறதுக்கு ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி நம்ம எல்லாத்து வீட்லயும் இருக்கும். இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு ஜலிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அது கூட 1/2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் சுகர் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வார்ம் வாட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது எல்லாமே ரவுண்டா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கொதிச்சு இருக்க தண்ணியில இந்த பால்ஸையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது தனியா வச்சுட்டு இன்னொரு பேன்ல நாட்டு சர்க்கரையும் காஃபி பவுடரும் போட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாயில் பண்ணி வச்சிருக்க அந்த பால்ஸ் எடுத்து இந்த கேரமல்ல போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. இப்ப நம்ம காஃபி பேஸ்க்கு காஃபி, நாட்டு சக்கரை, பால் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், போபா மில்க் ரெடி. கடையில வாங்குற போபா மில்க் பிடிக்குதோ இல்லையோ, ஆனா என் ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.